ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சாஃப்டாக சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கூட வெஜிடபிள் குருமா கூட பண்ண போகிறோம். நல்ல அகலமான பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான சால்ட் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு 1.5 கப் வரைக்கும் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அகெயின் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி நல்லா உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு அமுக்கி பார்க்கணும். அப்போது சாஃப்டாக இருக்குது, அமுக்கி நல்லா ப்ரெஸ் ஆகுது. ஸோ இது 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும், ஏன்னா நல்லா வதக்கணும். அதுக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காயெல்லாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவுக்கு திக்காகிருச்சு. பாதி தண்ணி உறிஞ்சிருச்சு, இப்போ பாதி தான். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய், பச்சை மிளகா, கசகசாலாம் பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தேங்காய் அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம குருமால நல்லா இறங்கிரும். அதுக்காக நல்லா கொதிக்க வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் குருமா. ரொம்ப சூப்பராக, நம்ம டேஸ்ட்டாக, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த குருமா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மணி நேரம் மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நான் தட்டிக்கணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு போட்டு வச்சிடணும். நான் உருட்டி இப்படி தட்டிட்டு 2 சைடும் மாவு ஒத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதே பெரிய பவுல்லே நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அடியிலேருந்து கீழேருந்து எடுத்து ஒவ்வொன்றா தேய்க்க ஆரம்பிக்க போகிறேன். அப்போ தான் அது நல்லா ஊறி இருக்கும், அதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சப்பாத்தி பண்ணணுன்னா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும், சாஃப்டாக. அந்த சப்பாத்தி தேய்க்கிறப்ப நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு நம்ம அந்த பிளேட்டில் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம அதில் போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கக்கூடாது. லைட்டாக அப்படியே இதுவாக தேய்க்கணும், அசால்ட்டாக. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சோம்னா நமக்கு சப்பாத்தி ஹார்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சோம்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்காதீங்க. ஸோ இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். தோசை பேனை நல்லா சூடானோடனே நம்ம தேய்ச்ச சப்பாத்தி அதில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம்.
ஸோ நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். நான் எண்ணெய் அதிகம் இதில் ஊற்ற மாட்டேன். நான் ஆல்ரெடி எண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கனால எண்ணெய் விடாமலே நம்ம சுடலாம். நல்லா சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.